என்ன இன்னும் பேச காணோம்? மணி ஆயிடுச்சு. டைம் கரெக்டாக தானே வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் பேசலையே. ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேச வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யாராவது என்ன மிஸ் பண்ணீங்களா? நீண்ட இடைவெளிக்கு பின் உங்கள் அனைவருடனும் உரையாடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மெல்லிசையோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் கர்மிக குழலி. உங்கள் அனைவருக்காகவும் இன்று நான் ஒரு சுவாரஸ்யமான கதையை எடுத்து வந்துள்ளேன். அது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை பார்ப்பதற்கு முன் நாம் ஒரு பாடல் வரிகளை ரசித்து விட்டு வரலாமா? கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா நான் உங்கள் கர்மிக குழலி. பாடல் வரிகளை ரசித்து விட்டீர்களா? உங்களுக்காக தேடி தேடி மெல்லிசையை வழங்கும் இந்த நிகழ்ச்சி 106.7 மெல்லிசையோடு இணைந்திருங்கள். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அதுதான் கடைசியாக நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போயிருந்தேன். ஒரு டைரியை வாசிச்சிருந்தேன். ஒரு பெண் அவள் கிராமத்துக்கு போகிறா. அப்போது அவங்க அப்பாவும் அண்ணனும் நினச்ச மாதிரி அவள் கல்யாணம் நடக்குதா அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு போயிருந்தேன். ஆனால் ஊருக்கு போயிருந்த அவளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அதிலிருந்து அவள் மீண்டு வந்தாளா இல்லையா என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆமாம், நான் கூட கேட்கணும் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கிராமத்திற்கு சென்றபோது அந்த பெண்ணின் தந்தை அவளுக்கு திருமணம் செய்வதற்கு தயாராக தான் இருந்தாள். ஆனால் அவள் இன்னுமே கால அவகாசம் கேட்டு வந்துள்ளாள். அவளுக்கு இப்பொழுதும் திருமணம் நடக்கவில்லை. அவள் 1 மாத கால இடைவெளியில் வந்துள்ளாள். ஆனால் இந்த 1 மாத கால இடைவெளி அவளுக்கு பிடித்த ஒருவரை அவள் மனதில் தக்க வைத்துக் கொள்வாரா, இல்லை அவளுக்கு பிடித்த ஒருவரிடம் தன் காதலை சொல்வாளா? என்னடா திடீர்னு அவள் காதலை சொல்வாளான்னு கேட்குறீங்களேன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறீங்களா? ஆமாம், இந்த முறை விடுமுறைக்கு சென்ற அவளுக்கு ஒருவனை பிடித்து விட்டது. ஆமாங்க, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த விடுமுறைக்கு அவள் ஊருக்கு சென்றாள். அப்பொழுது அவள் பிரமிக்கத்தக்க ஒருவனை சந்தித்தாள். வெகுளியான பேச்சு, கள்ளம் கபடம் இல்லாத மனம், அவனின் குரலோ அவனின் நினைவோ அவனின் முகமோ அவளை விட்டு நீங்கவில்லை. இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று வாழ்ந்த இவள் உலகத்தில் இப்படிப்பட்டவனும் இருக்கிறானா என்று நினைக்கும் அளவிற்கு அவன் தோரணையும் அவனது பேச்சும் இருந்தது. நாம் தேடிய ஒருவன் இவன்தானா, நமக்கானவன் இவன்தானா என்று யோசனை செய்யும் அளவிற்கு அவனுடைய பேச்சு இருந்தது. நம்மை சுற்றி நயவஞ்சகர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், நாம் நயவஞ்சகப்பட்ட உலகில் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் மனதில் அவனுடைய பேச்சு, அவனது முகம், சிரித்துக்கொண்டே பேசும் அவனது குரல், இது எல்லாம் அவள் மனதை வருடத்தான் செய்தது. அவனது பேச்சு அவளுக்கு பிடித்ததா, இல்லை அவனது தோரணை அவளுக்கு பிடித்ததா என்று இதுவரை சொல்ல தெரியவில்லை. ஆனால் அவள் வாழ்க்கை அவனோடு அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாள். என்னடா பார்த்தவுடன் காதல் வந்து விட்டதா அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். இது பார்த்தவுடன் காதல் இல்லை. அவள் பிறந்து வளர்ந்த ஊர்தான். ஆனால் இவனை இதுவரை பார்த்திருக்கிறாள். ஆனால் இப்படி ஒரு தோரணையில் அவள் பார்த்ததில்லை. அவனுடன் பேசவும் இதுவரை முயற்சித்ததில்லை. ஆனால் என்னவோ தெரியவில்லை, கடவுள் போட்ட முடிச்சு என்று நினைக்கிறேன். இந்த விடுமுறையில் அவனை பார்த்து பேசும் சந்தர்ப்பம் அவளுக்கு அமைந்தது. அப்பொழுதுதான் அவள் ஒன்று நினைத்து கொண்டாள். கடவுள் போட்ட முடிச்சு யார் யாருடன் சேர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது அவர்களிடம் அவரை கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அதுபோன்றுதான் நானும் நினைக்கிறேன். அவளுடன் அவன் சேர வேண்டும் என்ற காலம் கனிந்து வந்துவிட்டது. அதனால் தான் அவனை கொண்டு வந்து அவள் முன் நிறுத்தியுள்ளார் கடவுள். காலம் அவள் கண் பார்வையில் அவனை காட்டிச் சென்றாலும் ஆனால் காதல் அவர்களை சேர்த்து வைக்குமா? இருவரும் இணைந்து வாழ்க்கையை தொடர்வார்களா? அவளின் காதலை அவன் ஒற்றுக்கொள்வானா என்பதையெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இத்துடன் இந்த டைரியை முடித்துக் கொள்கிறேன். இதற்கு பிறகும் இந்த சுவாரஸ்யமான காதல் தொடர்ந்தால் அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு வருத்தமில்லை. என்றும் மெல்லிசையோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் கர்மிக குழலி. உங்கள் மனதை வருடும் பாடல் வரிகளுடன் இந்த டைரியை முடித்துக் கொள்கிறேன். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, இதழ்களில் மேனி முழுதும் இளமை வரையின் ஓர் கவிதை. இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, இதழ்களில் மேனி. ஃபோன் பண்ணலாமா வேணாமா, இல்லை எஃப்எம்ல பேசுனதே போதுமா? பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எப்படி பேசுவார், எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. சரி, பண்ணி பார்ப்போம். சரி, உட்காந்து கேட்டுட்டு இருந்தா நம்ம மாட்டுக்கும் கேட்டுக்கிட்டு இருப்போம். நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, கிளம்புவோம். தங்கச்சியும் அப்போ தான் வேறு தனியாக கிடக்கும். போவோம், மணி வேறு அடித்து கடை எடுத்து வச்சுட்டு போவேன். 4 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடும். இல்லையே, தங்கச்சி நம்பர் இது கிடையாது, புது நம்பராக இருக்கே. சரி எடுப்போம். யாராவது உதவிக்கு தான் கூப்பிடுவாங்க ராத்திரி நேரத்தில். பின்ன நம்மள்கிட்ட உட்காந்து என்ன பேச போகிறாங்க? ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் பேசுறது கேட்குதுங்களா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ன எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது ஒரு பொம்பளை பிள்ளை வாய்ஸ் கேட்குது. யாருங்க? எனக்கு யாருன்னு பிடிபடலையே. என் குரலை கேட்டும் உங்களுக்கு தெரியலையா நான் யார் பேசுகிறேன்னு?
உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல சொன்னாங்க. அதனால தான் கால் பண்ணி இப்படி ஒரு ரசிகன் எனக்கு இருக்கானா அப்படின்னு பார்ப்போன்றதுக்காக கால் பண்ணேன். கடைசியில் என்ன யாருன்னு தெரியலன்னு கேட்டுட்டீங்களே. ஏங்க ஏங்க கார்மேக குழலியா பேசுகிறீங்க? ம், ஆமாம், கார்மேக குழலி தான் பேசுகிறேன். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, இதழ்களில் மேனி முழுதும் இளமை வரையின் உண்மையாக நீங்கள் தான் பேசுகிறீங்களா? உண்மையாக நான் தான் பேசுகிறேன். அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இப்போ? ஏன் கனவு நினச்சிட்டிங்களோ நான் பேசுகிறத? ஐயோ இல்லைங்க, நீங்களா என்கிட்ட பேசுவீங்களான்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் இப்போ தானே எஃப்எம்மில் பேசி முடிச்சிங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணோன்னே பிடிபடலை. இப்படி ஒரு ரசிகர் எனக்கு இருக்காருன்னு தெரியும் போது நான் அவர்கிட்ட பேசாமல் இருப்பேனா? ஆமாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு நாளே ஓடாது. நீங்கள் பேசினா மட்டும்தான் அன்றைக்கி நான் ஏதோ எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டேயும் பேசின மாதிரி ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நீங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தராகவே மாறிட்டீங்க. உங்கள் குரலை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் நைட்டு தூங்க கூட முடியாது. இவ்வளோ வேலை செய்கிறேன், காலையிலேருந்து அலுப்பாக இருக்கும், நின்றுக்கிட்டே இருக்கேன், காலெலாம் வலிக்குங்க. ஆனால் நீங்கள் நைட்டில் பேசுகிறதுனால உங்கள் குரலை கேட்டுட்டு போய் தூங்கும்போது அப்படியே மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். உங்கள் குரல் கேட்டுக்கிட்டே எனக்கு தூங்குற மாதிரியே இருக்கும். மனசுக்குள்ளே அப்படி ஒரு நிம்மதி. இன்னுமே என்னால் நம்ப முடியலங்க நீங்கள் என்கிட்ட பேசுகிறத. மகா சொல்லிட்டு போனாங்க நான் கொடுக்குறேன்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு கொடுத்து நீங்கள் பேசுவீங்கன்னுலாம் நான் நினச்சி பார்க்கல. அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக. அவள் தான் வந்து என்கிட்ட பேச சொல்லி சொன்னான். இப்படி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசு, உன் குரலை கேட்கலன்னா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அவருக்கு, இப்படி ஒரு ரசிகனை பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டா. ஆமாங்க, நான் மறக்கவே மாட்டேன் உங்கள்கிட்ட பேசுனது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா, சரிங்க. உங்களுக்கு கால் பண்ணுன்னு தோணா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் எப்போ வேணாலும் உங்கள்கிட்ட பேசுவேன். உண்மையாக சொல்கிறீங்க? உங்கள் குரலை கேட்கும்போது எனக்கு ஏதோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஏங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இப்படி ஒருத்தர்கிட்ட பேசுகிறது. இப்படி இல்லாமல் மனுஷங்க இருக்காங்களான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏங்க மனுஷங்கனாலே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம யார் கூட பேசுகிறோம், நம்மளுக்கு எப்படிப்பட்டவங்க கிடைக்கிறாங்கன்றதுல தாங்க வாழ்க்கையே இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிக்க கூடாதுல்ல. அதுவும் சரிதான். ஏங்க இந்த எஃப்எம்ல சொல்கிற கதை அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக பேசுகிறீங்க. அப்படியா, ரொம்ப நன்றிங்க. ஏங்க இருக்கட்டும் இருக்கட்டும். ஏங்க அதில் பேசுறது உண்மையான கதையாங்க? உண்மையான கதை தான். ஏங்க நீங்கள் ஏதோ கதைக்கு பேசுகிறீங்கன்னு நினச்சா உண்மையாவோ பேசுனீங்க? அதை பார்த்தா கதை மாதிரியா இருக்குது. யாரோட கதைங்க இது? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச பொண்ணோட கதை தான். ரொம்ப கஷ்டப்படுறா. நிம்மதியாக ஒரு வாழ்க்கை இருக்காதா, ஃப்யூச்சர்லேயாச்சும் நிம்மதியாக இருக்க மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க உங்களுக்கு. பார்க்கலாம் நடக்குதான்னு. சரி ஓகேங்க, நானும் கிளம்புறேன். எஃப்எம் ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. சரி ஓகே, நீங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே உங்களுக்கு கால் பண்ணேன். ரொம்ப சந்தோஷங்க. நான் மறக்கவே மாட்டேன் இந்த நாளை. அவ்வளோ பெரிய ஹல்லா இல்லைங்க. நான் இப்படி ஒரு ரசிகன்ட்ட பேச நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்படிங்களா, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் வைக்கட்டுமா? சரிங்க. கனவா நினவான்னு தெரியல இந்த பிள்ளைகிட்ட பேசுறது இப்போ. சே முத்து, ராசி பலனில் இன்னைக்கு என்ன போட்டிருந்ததுன்னு பார்க்காத விட்டுட்டுமே இப்படி ஒரு நல்லது நடந்திருக்கு. முத்து கார்மேக குழலி, நல்லா தான் இருக்கு. மாமா என்னோட வந்திருப்பாரு, எங்கே காணும்? ஒருவேளை அத்தை வீட்டுக்கு போயிட்டாரா? நம்ம எதுக்கு தேடுறோம், வீண் வேலை. நம்ம தேடினதும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அதுக்கு ஒரு கதை கட்டுவார். தேவையே இல்லை. நம்ம ஆசைப்படவே கூடாது, அதுக்கு நம்மளுக்கு உரிமையும் கிடையாது. சரி, நம்ம தூங்குவோம். நம்ம வந்து நின்னது கூட தெரியாமல் ஏதோ திங்கிங்கில் இருக்காளே, என்னடா மாமா வாழக்கணும்னு தேடிக்கிட்டு இருப்பா. கேட்டா நான் தேடலை, நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்கம்பா. கிட்ட போய் ஒரு ஷாக் கொடுப்போமா? சரி ட்ரை பண்ணுவோம். காசா பணமா? அடி மட்டும் விழாமல் இருக்கணும். ஹாய். இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்து நிற்கிறீங்க? நீ தானே மாமாவை காணான்னு வழி மேலே விழி வைத்து காத்திருந்தாய் அப்படின்னு நான் சொன்னேனா? அப்படின்னு நீ சொல்லலனாலும் அதானே சொல்ல உண்மை. இங்கே பாருங்க, அவ்வளோதான் லிமிட் உங்களுக்கு. தேவையில்லாமல் அன்வான்டாக என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அப்புறம் விவோ மேடம், உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். உங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஏற்றுக்க முடியாது. இந்த ஊரில் ஒருத்தன் தான் ஏன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டீங்க, ஏன் பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டீங்கன்னா என்ன மேடம் அர்த்தம்? இப்போ என்ன உங்களுக்கு? நான் தான் சொன்னேனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. சரி ஓகே, நீங்கள் கோவமாக இருக்கீங்க, கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேண்ணே. எனக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை மேடம். அந்த 1 வருஷத்தில் கல்யாணம் ஆன அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட டைவர்ஸ் கேட்டதுனால என் பொண்டாட்டி எனக்கு பெருமிதமாக கொடுத்துட்டா. முட்டாள்தனமாக அவகிட்ட போய் நீ படிக்கலைங்கிறதுனால தான் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் பொண்டாட்டி படித்தவனு. ஆனால் இப்போ என்ன டிஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா,
எனக்கு அந்த படித்த பொண்டாட்டி தேவையில்ல, படிக்காத என் பழைய மீனாட்சி தான் எனக்கு வேணும். உங்களால் பேசி ரிட்டர்ன் வாங்கி தர முடியுமா? என்னடா முட்டாள் மாதிரி இப்படி வந்து கேட்குறானேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த மீனாட்சி மட்டும்தான் ஆகாஷ் மாமா ஆகாஷ் மாமான்னு என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா. படித்த என் மீனாட்சிக்கு நான் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டேன். அதனால தான் எனக்கு என் பழைய மீனாட்சியை வாங்கி தருவீங்களா? நீங்கள் எப்படி கேட்டாலும் அந்த மீனாட்சி ரிட்டர்ன் வரமாட்டா. ஐயோ ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணிங்கன்னா வாங்கி தந்துடலாம். அப்புறம் என் பொண்டாட்டிக்கு ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கொடுக்கவா? இங்கே நிற்கிறது உங்கள் பொண்டாட்டி இல்லை, தெரியும்ல. தெரியும் தெரியும், இது என் பொண்டாட்டி கிடையாது. அச்சச்சோ, இது என் பொண்டாட்டியே கிடையாது. லீவ் மேடம், இந்தாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற என் பொண்டாட்டிக்கிட்டே இதை கொடுத்துருங்க, சரிங்களா? ஏன்னா அவள் உங்களை மாதிரி ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டு நிற்கிறா. அதனால தான் என்னால் கொடுக்க முடியல. நீங்கள் அவகிட்ட கொடுத்துட்றீங்களா? ஏன்னா காலையில் வெளியில் வந்தது என் பொண்டாட்டியோட வீரம் தானே தவிர உங்களோட வீரம் கிடையாது. எவ்வளோ பேசினாலும் ஒரு சில விஷயத்த ஒட்ட வைக்க முடியாது. மாமா. ஒட்ட வைக்க முடியாமலே போட்டுமே, நான் ஒட்ட வைக்க சொல்லி கேட்கல அவகிட்ட. எப்போவுமே அவளுக்கு நிழலாக கூட இருந்தால் மட்டும் எனக்கு போதும். அதை தாண்டி அவகிட்ட நான் ஒன்றுமே கேட்கல. என்னை வீட்டை விட்டு வெளியில் போடான்னு சொல்லாமல் அவள் கூட இருன்னு சொன்னாலே எனக்கு போதும். உங்களை வெளியில் போன்னு சொல்கிற அளவுக்குலாம் என் மனசில் தைரியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் உங்களோட லைஃப்பை தேடி போகலாம். என்றைக்குமே அதுக்கு நான் தடையாக நிற்க மாட்டேன். என் மீனாட்சி இப்படி பேச மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசை குத்தி கிழிச்சிட்டு போல, நீ சொன்ன மாதிரி வெட்டி போட்டு போயிருக்கேன். அதை ஒட்ட வைக்கிறது கஷ்டம் தானே. நான் உன் கூட இருந்திருந்தா கூட நான் பண்ணது உனக்கு தப்பாக தெரிஞ்சிருக்காது. உன்னை விட்டுட்டு போய் உனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் முட்டாள்தனமாக கொடுத்தேன் பார்த்தியா? அங்கே தான் இன்னும் என்ன நீ வெறுத்துட்ட. ஓகே மேடம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப நேரமாக அந்த கையை கட்டிக்கிட்டே நிற்கிறீங்களே, கையை காமிச்சிங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு போயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா கையை பின்னாடி வச்சிட்ருக்கேன். இல்லை, சாக்லேட் கொடுத்ததுக்கு கூட அதனால தான் இன்னும் மேடம் வாங்காமல் இருக்கீங்க. கையை காமிச்சா நல்லாயிருக்கும். என்னால் காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாத அளவுக்கு மருதாணி செவந்திருக்கா என்ன? அதெல்லாம் இல்லை, மருதாணி செவக்கல. செவந்திருக்கா செவந்தில்லையான்னு நான் பார்க்குறேனே, கொஞ்சம் காமிங்களா? அதெல்லாம் முடியாது. கையை காட்டுறதும் காட்டாததும் ஏன் விருப்பம். என் பொண்டாட்டி கையை தானே நான் கேட்குறேன், உங்கள் கையை நான் கேட்கலையே. முடியாது, ஒழுங்காக வெளியில் போங்க. அப்படிலாம் முடியாது, உன் கையை பார்த்தே தீருவேன். வேணாம் மாமா, வீணா நீங்கள் வேலை பார்த்துட்டு நிற்கிறீங்க. கிளம்புங்க சொல்லிட்டேன். நான் பார்த்தே தீருவேன். சரி, சாக்லேட்டை வாங்கு. ரொம்ப தேங்க்ஸ், அங்கே வைங்க, அப்புறமா நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, கையில் வாங்கினா தான் நான் போவேன். மாமா, நான் தான் வைங்கன்னு சொல்கிறேன்ல. முடியாதுன்னு நான் தான் சொல்கிறேன்ல. மீனாட்சி, என்ன? ஏய் என்னடி இப்படி சிவந்திருக்கு கை? மாமா, கையை விடுங்க, அது பித்தத்தில் சிவந்திருக்கு. பித்தத்தில் சிவந்திருக்கா? பித்தத்தில் கை இப்படி அடி சிவரும்? ஆமாம், உங்களுக்கு தெரியாதா? பித்தோட மந்த அப்படி தான் சிவரும். போய் சொல்லாதடி. மாமா மேலே வச்சிருக்கிற லவ்வில் தானே இப்படி சிவந்திருக்கு. அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. வரும், ஒரு நாள் வெளியில் வரும். வந்தால் பார்க்கலாம். மாமா, கை எடுக்கிறீங்களா? உங்கள் ஆசைக்கெலாம் நான் ஒத்துழைக்க முடியாது. மீனாட்சி, என்னை பிடிக்காம என்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்காதப்பவே எனக்கு கிஸ் பண்ண வரீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்னை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல வரீங்க. அப்போ என்கிட்டேருந்து நீங்கள் எல்லாமே தானே எதிர்பார்க்குறீங்க. அதுக்கெலாம் என்னால் சம்மதிக்க முடியாது. அன்றைக்கி நீங்கள் கிஸ் பண்ணதுக்கே நீங்கள் நினச்ச மாதிரி நான் உங்களை அரைஞ்சிருக்கணும் தான். ஆனால் அறியாமல் விட்டதுனால தான் இப்போ திருப்பி நீங்கள் நெருங்கி வந்திருக்கீங்க. தாலி கட்டிட்டீங்களே தவிர உங்கள் மேலே எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. நீங்கள் யாரோ நான் யாரோ தான். இந்த மீனாட்சி என்றைக்குமே யாருக்கும் பாரமாகவும் இருக்க மாட்டா, யார் ஆசைக்கும் இணங்கியும் போக மாட்டா. அதே மாதிரியே இப்போ நீங்கள் என்னை டச் பண்ணது சரி, அன்றைக்கி நீங்கள் என்னை டச் பண்ணது சரி. இது ஜஸ்ட் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் தானே தவிர இதை தாண்டி எந்த லவ் மண்ணாங்கட்டியும் கிடையாது உங்களுக்கு என் மேலே. நான் நார்மலாக டச் பண்ண வந்தனே தவிர அதை மீறி அட்வான்டேஜ் நான் எடுத்துக்க விரும்பல. ஆனால் என்ன நீ இவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கரெக்டு தான் நீ கேட்குறது. உன்னை பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்காத முன்னாடி ஜஸ்ட்டு நீ யாரோ அப்படின்னு நான் நினச்சிட்டு என் கூட இருக்கும்போது அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது தப்பு தானே. அப்போ நீ இப்படி பேசுனதில் தப்பு இல்லையே. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்றதுக்காகலாம் நான் பேசல. கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உன் நிழலத்தோட கூட நான் மனசில் நினைக்க மாட்டேன், மன்னிச்சிரு. மீனாட்சி, வாண்ணே, எப்போ வந்த? மீனாட்சி, அண்ணா வரும்போது சோகமாக இருந்தேன். இப்போ அண்ணனை பார்த்தோன்னே சிரிக்கிற, ஏதோ சிந்தனையில் இருந்த மாட்டுக்கு இருந்தது. அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா காலையில் ஆஃபீஸ் போனதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது.
நானே அது விஷயமா தான்டா வந்தேன். காலையில் நீ போனது ரொம்ப தைரியமாக பண்ணது எல்லாமே அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி தான் எப்போவும் இருக்கணும். ம் கண்டிப்பாக இருப்பேண்ணே. நானே அந்த அளவுக்கு போவேனான்னு நினச்சி பார்க்கல. அப்புறம் அவர் காலையில் பேசினதுக்கு அப்புறம் தான் கிளம்பி போனேன். யார் மாப்பிள்ளையா? ஆமாண்ணே, என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பேசி உசுப்பேற்றி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் நானே ஒரு வேகத்தில் கிளம்பி போயிட்டேன். என்னை வெறுப்பேற்றுற மாதிரி மட்டும் அவர் பேசலன்னு வச்சுக்கோயேன், இவ்வளோ தைரியம் எனக்குள்ளே இருந்திருக்குன்றது எனக்கே தெரியாமல் போயிருக்கும். மாப்பிள்ளை எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாம்மா செய்வார். ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிட்டாரு. உன் அருமை தெரியாமல் திருப்பி வந்திருக்காரு. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் இந்த அண்ணனுக்கு வேணும். எனக்கு என்னண்ணே, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். வந்ததுலேருந்து நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ஷய் எப்படி இருக்கானே? எப்போ வரா? வருவோம்மா. வாமிட் தான் ரொம்ப எடுத்துகிட்டே இருக்கா. அதனால தான் சரின்னு அத்தை அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்தாலும் பார்த்தா பார்த்துக்கும், பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அவளுக்கு அங்கே 2 நாள் இருக்கணும்னு தோணுது போல். இங்கே இருக்கும்போதே நான் அவளை வேற அங்கே விட்டுட்டேன்னா என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா இப்போ நான் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறா. கரெக்டு தானேண்ணே, கூட இரு அண்ணி கூட. சரிம்மா. எப்படியும் ஒரு 2 நாளில் வந்துடுவோம். நீ காலையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போனல, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் தான் வந்துட்டு பேசிட்டு போகணுன்னு வந்தேன். என் அண்ணன் மூஞ்சில சிரிப்பை காணமே. போதுமா? அப்புறம் உன் தங்கச்சி உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னென்ன கேட்கணும்? குட்டி கார்த்தி தான் பிறக்க போகிறான், குட்டி கார்த்தி தான் பிறக்க போகிறான்னு அங்கே ஒருத்தி பாடாக படுத்திட்டு இருக்கா. அதனால குட்டி கார்த்தி தான் பிறப்பானா. உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லி சீக்கிரமாக மாப்பிள்ளைக்கு மருமகளை ரெடி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அமிச்சா உங்கள் அண்ணி. அப்படியாண்ணா? என்ன அப்படியான்னு கேட்குற? ம் மருமக தானே, ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன என் தங்கச்சி ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீ வேறு. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னண்ணே? மாப்பிள்ளை வேணும்னே தப்பு பண்ணலம்மா. ஏதோ அவன் வளர்ந்த விதம் அவனை தப்பு பண்ண வச்சிருச்சு. அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. 1000 தான் இருந்தாலும் ஆகாஷ் நம்ம அத்தை பையன். அவன் தப்பு பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? உன்னை வெறுத்திருப்பான்னு நீ நினைக்கிறியா? அவன் மனசில் காதல் இருந்துச்சு, ஆனால் அது வெளியில் வரல. வெளியில் வந்தப்போ அவனால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியல, அதான் ஊருக்கு போயிட்டான். அண்ணா, அதெல்லாம் நினச்சிட்டு நீ உட்காந்துருக்காத. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா தான் இருக்காரு, நானும் நல்லா தான் இருக்கேன். இருந்தால் சந்தோஷம் தாண்டா அம்மா அண்ணனுக்கு. சரிண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கிளம்பு, மணி ஆயிடுச்சு பாரு. இந்த மாதிரி கண்ட நேரத்தெல்லாம் வந்துட்டு மாசமாக இருக்கும்போது போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். கிளம்புண்ணா. போகும்போது வீட்டில் உள்ளே போகும்போதே கை கால்லாம் கழுவிட்டு போ. சரிம்மா. பேசின பேச்சில் இந்த பையன் தெரிச்சு ஓடிவிட்டாண்டி, அந்த காளிதாச பையன். நான் அந்த அக்கா வராத விட்டுவிட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லை நீங்கள். இன்றைக்கி தான் மீனாட்சி போகிறான்னு. ஏம்மா, வயல்லலாம் ஒரே பேச்சுமா மீனாட்சியை பற்றி. என் பொண்ணுன்னு எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? ஆமாய்யா, எப்படி பெருமையாக இருக்குது தெரியுமா? என்ன தான் அவள் படிச்சிருந்தாலும், அவங்க அண்ணன் படிக்க வச்சிருந்தாலும், இந்த திறமையை வெளிக்கொண்டு வந்தது மாப்பிள்ள தான். ஆமாம்மா, அவர் பேசுனதுக்கு அப்புறம் தானே அவள் ஆஃபீஸ்க்கு போனால், அதுவும் தனியாக போயிருக்கா. எவ்வளோ தைரியம் அவளுக்கு. என் பேரன் கூட இருக்கிற வரைக்கும் என் பேத்தியை யாராலையும் அசைக்க கூட முடியாது. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுமா? எங்கே மாப்பிள்ளையை காணோம்? தெரியலையே, ஒரு வேளை உள்ளே தூங்கிட்டு இருக்கானு நோ பேராண்டி. நேற்று நைட்டு நான் அவனை பார்க்கல, லேட்டாக வந்தான்னு நினைக்கிறேன். என்ன சதியாக இருந்துச்சா, நான் போய் உறங்கிட்டேன், அதான். சரிம்மா எழுந்து வந்தாருன்னா சாப்பாடு வைங்க. வேறு ஏதாவது அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாலும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கம்மா. நானும் வயலுக்கு கிளம்பிட்டேன். நீ போயிட்டு வாயா. அதெல்லாம் வயசு பிள்ளைவோ அப்படி தான் இருக்கும். புருஷன் பொண்டாட்டி சண்டைலாம் இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும். உனக்கு தெரியாததா? கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெற்றிருக்க. அதனால நம்ம இதெல்லாம் கண்டுக்க கூடாது. அதுவாக தானே போகிற போக்கில் சரியாயிடும். அப்படிதான் சித்தி நானும் நினச்சிட்டு இருக்கேன். சரியானா சரிதான். மனசை விட்றாதையா. அதெல்லாம் நம்ம மீனாட்சி சூப்பராக இருப்பா. சரி சித்தி, நான் போயிட்டு வரேன். சரியா, நீ கிளம்பு. ஏண்டி திருகணி, இந்த மீனாட்சி பிள்ளையும் காணும், இந்த ஆகாஷையும் காணும். ஒரு வேளை உள்ளே ஏதாவது நடந்திருக்க மாடி? ஆமாக்கா, நீ தான் சொன்னியே நேற்று மீனாட்சி வெளியில் படுத்து தூங்கினா, இவன் உள்ளே படுத்து தூங்கினான்னு. இன்னைக்கு 2 பேருமே ஆளை காணுமேக்கா. அப்போ உள்ளே தான் தூங்குறாங்களோ? அப்படியா தாண்டி இருக்கும். சமாதானமாக இருப்பாங்களோ? சமாதானம் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே சந்தோஷம்தான். இந்த வருஷம் ஒரு வேற பிள்ளை, அடுத்த வருஷம் ஒரு பேர பிள்ளை கிடச்சிச்சுன்னா இந்த கொள்ளு பாட்டிக்கு அதை விட சந்தோஷம் என்ன வேணும்னு சொல்லு. ஆமாக்கா. அதுக்குள்ள நம்ம பேசணும்னு வச்சுக்கோயேன், அவ கண்டுபிடிச்சு விடுவா. அதுவும் சரிதான். அப்படியே அவளை விசாரிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே அப்படி கேளு. என்ன சின்ன பார்த்தா, நான் வந்து உக்காந்தது கூட தெரியாமல் அப்படின்னா உங்கள் அக்கா கிட்ட மொக்கப்பட்டுருக்கேன். அது ஒன்றும் இல்லைக்கா, நீ இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போனல, அதை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிழவி அன்றைக்கி வராத விட்டுட்டேன்னா உண்மையாகவே அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்களா 2 பேரும்? ஆமாத்தா, வேற என்னத்தை பேசிட்டு போகிறோம் இந்த கேடு கட்டிங்க 2 பேரும் இந்த வயசில்? இல்லை எங்கள் வீட்டு அப்போ தான் கொஞ்ச நாளாக ஆள் சரியில்லை, ஏதோ பண்ணிட்டு தெரியுது. அதான் கேட்டேன், நீ அப்படி தான் இருக்கியா அப்படின்னு. அப்படியாம்மா, எங்கள் அக்கா அப்பெல்லாம் பண்ண மாட்டாள? இது கம்முன்னு ரெடி. அப்போ பண்ணியிருப்பா போல, அதை மாய முடுங்குறா. ஏம்மா அதை விடு, எங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன் பேராண்டி ஆளே காணும். ஆமாம், அப்போ தான் அண்ணன் அண்ணி கூட இருக்குது. இங்கெல்லாம் ஆள்
அண்ணி அங்கே அம்மா வீட்டில் இருக்கிறதுனால 2 நாள் கூட இருந்துச்சா, அதனால அங்கே இருக்கு. வீட்லேயும் மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி பேசுவா. கூறு கட்டவளை ஒழுங்கா கிளம்பி தெளிவா உன் புருஷங்கன்னு. மீனாட்சி காட்டு பேராண்டியை கேட்கல, நான் நம்ம உன் புருஷன் இருக்கான்ல அந்த பேராண்டியை கேட்டேன். தெளிவாக கேள பார்த்தா எந்த பேராண்டின்னு தெரிய மாட்டேதுல வர வர. அப்படியா சரி, உன் புருஷங்க? அப்படியா சரி, தெளிவாகவே கேட்குறேன், உன் புருஷங்க? அதையே அம்மா பார்த்தா என்ன கேட்குற? என் புருஷனுக்கு ரொம்ப க்ளோஸ் நம்ம அப்பத்தா தான், அதுக்கிட்ட கேளு என் புருஷங்கன்னு. ஏம்மா மீனாட்சி எனக்கு தெரியாது, நான் நைட்லேருந்து பேராண்டியை பார்க்கல. நானும் வந்தோடனே கேட்டம்மா, அவன் நைட்லேருந்து பேராண்டியை பார்க்கலையாமே, உள்ளே தான் தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சிக்கிட்டு ஆளை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கா. நைட்டு பார்க்கலையா? உள்ளே தூங்கிட்டு இருக்காரா? உள்ளெல்லாம் யாரும் தூங்கலையே, நான் மட்டும்தான் தூங்கிட்டு இருந்தேன். என் பேத்திக்கு விளாட்றதே பழப்பா போயிடுச்சு. ஏம்மா பேராண்டி வெளியில் எங்கேயும் தூங்கல, ரூம்லலாம் அங்கே போக கூட தூங்கலையா? நான் பார்க்கலையே பேராண்டியை, காலையிலேருந்து பார்க்கல நைட்டும் பார்க்கல. நான் தான் உள்ளே இல்லைன்னு சொல்கிறேன்ல, இதெல்லாமல் விளாண்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அவர் உள்ளே வந்து தூங்கல. நான் உள்ளே தூங்கினா அவர் எப்படி உள்ளே வந்து தூங்குவார்? ஏம்மா அப்போ பேராண்டி உள்ள இல்லையா உண்மையாவே? இல்லை பார்த்தா நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், அவர் நைட்டு வரலையே, நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப நேரமாக பார்த்தேன் ஆளை காணோம். சரி ஓகே, வெளியில் எங்கேயும் தூங்கிட்டாரு போல நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். வெளியில் தூங்கலையம்மா, அங்கே வெளியில் ஒரு ரூம் இருக்குது, அதுலேயும் தூங்கலை. கார்த்தி ரூம்லேயும் இல்லை, நான் பார்த்தனே எழுந்து. சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் தான் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா பெரிய கனவு தான் உனக்குன்னு, நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கோன்னு. அவர் அங்கெல்லாம் வரல, ஒரு வேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரா என்னவோ. அம்மா வீட்டுக்கு போயிட்டானா? எதுக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறான்? எனக்கு எப்படி தெரியும்? இங்கே வரலன்னா அப்புறம் அங்கே தான் போயிருப்பாரு. என்னத்தான் இப்படி பேசுகிற? ஒரு புருஷன் வேறு நைட்டு வீட்டுக்கு வரல, காலையில் இவ்வளோ நேரம் ஆகியும் காணும். என்னடி இப்படி பதில் சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியாது, இதோ உங்கள் பேரன் வந்து உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட வேணா கேளுங்க. என் அம்மாச்சி காலையில் பேத்தி வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா உன் ஃப்ரெண்டை பார்த்தியா? உன் ஃப்ரெண்டை? என் ஃப்ரெண்டை பார்த்தியாவா? யார் கேட்குறீங்க? ஆகாஷியா? ஆமாய்யா, நானே வந்தேன், இவ்வளோ நேரம் ஆளை காணும். எங்கே மீனாட்சி கிட்ட கேட்பான்னு கேட்டால் மீனாட்சி உள்ளே இல்லைங்குது. நீ எங்கேயாவது பார்த்தியாயா? என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க 2 பேரும்? நானே அவனை பார்க்க தானே வந்தேன் வீட்டுக்கு. இப்போ என்ன சொல்கிறேன்? நீ அவனை பார்க்க வந்தியா? அவன் இங்கே இல்லையே. என்ன மீனாட்சி சொல்கிறாங்க? நைட் அவன் வீட்டுக்கு வரலையா? மாமா என்ன சொல்கிற? நீ அவரை பார்க்கலையா? அவர் நைட்டு வீட்டுக்கு வரலையே, போனார், அதுக்கப்புறம் வந்துட்டாருன்னு நினச்சிட்டு நான் தூங்குனேன். அவர் அப்போ வரலையா இங்கே வீட்டுக்கு? நீனும் பார்க்கலையா எதுவும்? நைட்டு வந்தார் மாமா, அதுக்கப்புறம் போயிட்டாரு. நீ சொல்கிற விதம் சரியில்லையே. நைட்டு வந்தான் அதுக்கப்புறம் போயிட்டானா? ம் ஆமாம், நைட்டு என்கிட்ட பேசி நான் அவரை திட்டிட்டேன், அதுக்கப்புறம் போனார். என்னது திட்டினியா? ஆமாம் திட்டினேன், தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு, திட்டினேன். அதெல்லாம் விடு, அவனை காணல இது வரைக்கும். எங்க அவன்? அது எனக்கு தெரியாது, உங்கள் ஃப்ரெண்டை தான் கேட்கணும். ஒரு வேளை திரும்பியும் பொண்டாட்டி வேணான்னு கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாரோ என்னவோ. ஐயா ஊருக்கு ஐயா போயிட்டான். மாச்சி கம்முன்னு மாச்சி, அவள் தான் ஏதோ வளர்றானா, நீனு சேர்ந்துக்கிட்டு வளர்ற. அவன் எனக்கு தெரியாமலாம் எதுவும் பண்ண மாட்டான். ஆமாம் உங்களுக்கு தெரியாமல் பண்ண மாட்டார். போன வாட்டி என்ன உங்கள்கிட்ட சொல்லிட்டா ஓடி போனார், அதே மாதிரி இந்த வாட்டி ஓடி போயிருப்பாரு. ஏன் மீனாச்சி இப்போ அவனை இவ்வளோ கேவலமாக பேசிட்டு உட்காந்துருக்க? அவன் ஊருக்கு தான் போயிருப்பான், நீ எப்படி சொல்கிற? இங்கேயும் காணோம், அவங்க அம்மா வீட்லேயும் காணோம். நீங்கள் சொல்கிறீங்க எங்கேயும் பார்த்த மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆளை காணனா அவர் ஊருக்கு தானே போயிருக்கணும், வேற என்ன பண்ண போகிறாரு? அவன் ஊருக்கு போகல நான் சொல்கிறேன். ஒரு வேளை ஊருக்கு போவான், இங்கே இருந்திருப்பான். இல்லை வேற ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன மாமா இப்படி பதில் சொல்கிறீங்க? பின்ன நீ இவ்வளோ நேரம் சொன்ன பதில் அப்படி தான் இருக்குது. எங்கே போயிருந்தா எனக்கு என்ன, இல்லை ஊருக்கு ஓடி போயிருப்பாங்கிற. ஏன் அவன் திரும்பி வந்தது உனக்கு பிடிக்கலையா என்ன? ஒருத்தன் திரும்பி வந்தா அவனை இப்படி தான் பாப்பியா கேவலமா? மாமா நான் உன்கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மீனாட்சி. நீ மெச்சூர்டான பொண்ணு, புரிஞ்சுப்ப அப்படின்லாம் நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். நீ அவனை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாம இரு. என்ன பண்ண நீ இப்போ? நான் எதுவும் பண்ணல. அவர் நைட்டு என்கிட்ட அட்வான்டேஜாக பேசிகிட்டு இருந்தார், திட்டினேன். அப்போ நீ திட்டின திட்டில் தான் இப்போ அவன் காணாமல் போயிருக்கான், அப்படி தானே? அவர் தேவையில்லாமல் பேசினாரு, நான் திட்டினேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மீனாட்சி ஆனால் நீ இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல மீனாட்சி. அவன் திருந்தி தான் வந்திருக்கான். அவன் திருந்தாமல் வந்திருக்கான்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? அது எப்படி மாமா அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு போயிட்டு உடனே திருந்திட்டு வந்தாருங்கிறீங்க? நான் உடனே அவரை தூக்கி வச்சு கொஞ்சம் முடியுமா? கொஞ்சம் தேவையில்ல, குத்தி கிழிக்காதன்னு தான் சொல்கிறேன். இப்போ அவன் எங்கே போயிருப்பான்? எனக்கு தெரியலையே. தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காத மீனாட்சி. எந்த பொருளுமே இருக்கிற பாருமே தெரியாது, இல்லாதப்போ தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அதே மாதிரி தான் அவனும் புரிஞ்சுக்கிட்டு வந்தான். ஆனால் இப்போ நீ தேவையில்லாமல் அவனை அனுப்பி விட்ருக்க. அம்மா திருப்பி நீங்களும் அப்படியே சொல்லாதீங்க, நான் அனுப்பி விட்டேன்னு. அவர் போனதுக்கு நான் எப்படி காரணமாக இருக்க முடியும்? இங்கே தான் எங்கேயாவது இருப்பார், வந்துருவார். இங்கே இருப்பான், வந்துருவானா? என்ன மீனாட்சி இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற? அந்த அளவுக்கு என்ன அவர் கஷ்டப்படுத்திட்டு போயிருக்காரு மாமா. எனக்கு தெரிஞ்ச எங்கேயும் போயிருக்க மாட்டார், இங்கே தான் இருப்பார். ஒரு வேளை அவன் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தானா? போட்டு மாமா, ரொம்ப சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். போய் அவருக்கான லைஃப்பை தேடிக்கிட்டோம். ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீனு? ஐயா சும்மா அறியா, எனக்கே பயமாக இருக்குது. பேராண்டி கண்டிப்பாக ஊருக்குலாம் போயிருக்க மாட்டான், அதில் எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அவள் கிடக்குறா. இல்லை மச்சி, அவன் ஊருக்கு போயிருக்க மாட்டான், அது எனக்கும் தெரியும். அப்புறம் எங்கேயா போயிருப்பான்? அதான் எனக்கு யோசனையாக இருக்குது. இந்த ஊரில் நம்ம 3 வீட்டை தவிர அவனுக்கு வேறு யாரையும் தெரியாது. எங்கள் வீட்லேயும் இல்லை. கார்த்தியை வர வழியில் பார்த்தேன், அங்கேயும் இல்லைன்னு தான் சொன்னான். அங்கேயும் இல்லை. அப்போ எங்கே போயிருப்பான்? என்னாச்சு மாமாக்கு? உண்மையிலே நம்ம பேசின பேச்சுக்கு தான் கோச்சிட்டு போயிட்டாரோ? நம்ம ஏதோ பேசணும்,
அவர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசிட்டோம். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கே. எங்கே போயிருப்பாரு? எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. மீனாட்சி ஏதோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கா, அதனால தான் அவனை ஆளை காணோம். ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. எங்கே போயிருப்பான்? ஒன்றும் பிடிப்படலையே. சரி, வெளியில் போய் பார்ப்போம். எப்பயும் நம்மளை எங்கேயாவது மீட் பண்ண வருவான்ல, அங்கே எங்கேயாவது உட்காந்துருக்கானான்னு. பரத் மாமா போய் பார்க்குறியா அவர் எங்கன்னு? ஏன் பார்த்து கூப்பிட்டு வந்து என்ன செய்ய போகிற? வாங்க மாமா, வந்து உட்காருங்க மாமான்னு ஏதாவது சொல்ல போறியா என்ன? அதான் அவன் காணன்றதுக்கு அசல்ட்டாக பதில் சொல்லிட்டல. அவன் எங்கே போனால் உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. ஏன் உங்கள் யாருக்குமே என் கஷ்டம் புரிய மாட்டுது? அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு கூட வாழ்ந்து எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன பண்ணிட்டான்? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு நீங்களே யோசிச்சுட்டு பேசுங்க மாமா. ஒருத்தவங்களுக்கு என்னால் விளக்கம் கொடுக்க முடியாது. கூட வாழ்ந்த எனக்கு தான் தெரியும். ஒரு செகண்டும் நீ எனக்கு தேவையில்ல, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், நான் உன்னை பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இப்படி இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே பேசும்போதெல்லாம் நான் உள்ள எவ்வளோ அழுத்திருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். சரி மீனாட்சி, அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். அது எப்படி மாமா அவர் தப்புன்னு நினச்ச உடனே நான் மன்னிச்சிடணும்னு நினைக்கிறீங்க? என்னால் மன்னிக்க முடியாது. இப்போ கூட எனக்கு பிடிக்கும் ஆகாஷ் மாமாவை, நான் தப்பு சொல்லலை. அப்படி பிடிச்சதுனால தான் நான் இன்னுமே பொறுமையாக இருக்கேன். ஆனால் என் புருஷனா அவர் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். நீங்கள் போய் அவரை தேடுங்க, தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கேயாவது உட்காந்துருப்பாரு. அப்படிலாம் என்னால் தேட முடியாது. வேணும்னா நீங்கள் யாராவது தேடிக்கோங்க. ஒரு தடவை நான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டேன். திருப்பி அவனை நீங்கள் கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவனும் மனுஷன் தான் மீனாட்சி, அவனுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், செஞ்சது தப்புன்னு தான் வந்துட்டானே. திருப்பி அவனை அதை வச்சே தான் பேசுவீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? போகிறான், எங்கேயாவது போய் நிம்மதியாக இருப்பானா, அவன் போயிட்டு போட்டோம். நீ வருத்தப்பட தேவையில்ல. நீ தான் அவன் தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டல, நீ சந்தோஷமா இரு.